கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 33:14. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நாம் இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். 2 நாளாகமம் 15:15 வாசிக்கிறோம். சத்துருக்களினால் இஸ்ரவேலர் நெருக்கப்பட்ட போது கர்த்தர் இஸ்ரவேலருக்கு உதவி செய்து சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார். அவர்கள் கர்த்தரை முழு மனதோடு தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார், இளைப்பாறுதலை தந்தார். யோசுவா 1:13 வாசிக்கிறோம். எகிப்தில் அடிமையாக அலைந்து திரிந்து கொண்ட இருந்த இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தை கொடுத்து தேவன் அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோர்வு, பயம், வியாதி, கடன் போன்ற பிரச்சனைகளினால் நாம் நெருக்கப்படுகிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார், நமக்கு இளைப்பாறுதலை தருவார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நாம் பாவத்தினால், பாரத்தினால், வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவராயிருக்கிறார். எரேமியா 6:16 வாசிக்கிறோம். நாம் அவருடைய வழியிலே நடக்கும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நாமும் மரண பரியந்தமும் அவருக்கு கீழ்ப்படிவோம். அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். யாத்திராகமம் 33:14 வாசிக்கிறோம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.